70ஸ்லேருந்தே இந்திய இந்து மகாசமுத்திர அந்த நீர்ப்பரப்பு அப்படிங்கிறது, இந்து கடலுடைய நீர்ப்பரப்புங்கிறது சிக்கலானது, எப்போதும் சவாலுக்குரியது. அது இன்னைக்கு நேற்றுக்கல்ல, இந்த விஷயத்தினால இல்லை. பட் இப்போ இது நமக்கு ஒரு ஆபத்தை உருவாக்குமா? அது ஒரு கேள்வி இருக்குது. ஆக்சுவலாக சர்வதேச நீர்ப்பரப்புலேயே அமெரிக்கா செய்திருந்தாலும் அது 2 நாடுகளுக்கு நெருக்கமான நீர்ப்பரப்பு. இதை தவிர்த்திருக்கணும். பட் இந்த விதமாக அமெரிக்கா செய்திருக்கக்கூடாது. ஆனால் இந்த விதமான அச்சுறுத்தல் நேரடியாக இந்தியாவுக்கு எதிராக இருக்குமா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன காரணம்னா, இந்தியா ஒரு அணுசக்தி நாடு. அதனால அவ்வளவு ஈஸியாக இந்தியா இவங்க சேலஞ்ச் பண்ண முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அணுசக்தியை ஈரான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேருந்து தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பமாகுது. அதனுடைய நியூக்ளியர் கேப்பபிலிட்டியை ஸ்மாஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு பண்ணுறாங்க. ஏன் இவ்வளவு கடுமையாக தீவிரமாக பண்ணக்கூடிய அமெரிக்கா நார்த் கொரியா மேலே ஏன் கை வைக்கல? பக்கத்தில் இருக்க சவுத் கொரியா ப்ரோ அமெரிக்கன் கண்ட்ரி, அமெரிக்காவுடைய நட்பு நாடு. ஏன் முடியலை? என்ன காரணம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். காரணம், அவங்க ஆல்ரெடி ஒரு ஆட்டம் பாம்பை அன்அஃபிஷியலாக டெவலப் பண்ணியாச்சு. அவங்க கையில் ஒரு நியூக்ளியர் வெப்பன் இருக்குது, நியூக்ளியர் டிவைஸ் இருக்குது. ஸோ வெறும் வார்த்தைகளால் மட்டுமே அமெரிக்கா மிரட்டிக்கிட்டு இருக்கும். அது கை வைக்க முடியாது. ஆனால் இவங்க இனிமேல் தான் அந்த இடத்த அடைய போகிறாங்க. அதனால் நாம் ஒரு நியூக்ளியர் பாம் இருக்கக்கூடிய ஒரு தேசம், அணுசக்தி அணுகுண்டு வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தேசத்தில் இந்தியா ஒன்று. அதனால் இதை வச்சு அமெரிக்கா மிரட்டவும் முடியாது. இது பெரிய அச்சுறுத்தலும் அல்ல. ஆனால் அச்சுறுத்தல் இல்லை என்றாலும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.